சர்வம் முருகார்ப்பணம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிரம்ம சாபம், இல்லை பிரம்ம தோஷம், இல்லைன்னா குரு சாபம் இப்படின்னு சொல்லலாம். இதுக்கு 3 பேராக சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த பிரம்ம சாபம்னா என்ன, இது எதனால் ஏற்படுது, இது நம்ம ஜாதகத்தில் இருக்காங்க இல்லையாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது, அடுத்து இந்த சாபத்தால் யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்களா, இதோட பரிகாரம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தட்சிணாமூர்த்தி ரொம்ப பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க, முடிஞ்சால் ஷேர் பண்ணிடுங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பிரம்ம சாபங்கிறது எதனாலலாம் ஏற்படணும்னா, நமக்கு வித்தை கற்றுக் கொடுத்த குருவை மறக்கிறது. சரிங்களா? நமக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார், சரிங்களா, இப்போம்னா டீச்சர்ஸ் இருக்காங்க, அவங்கள மறக்கிறது, இல்லை அவங்ககிட்ட கற்றுக்கிட்ட அந்த வித்தையை தவறான வழியில் பயன்படுத்துறது. அதாவது அதர்மத்துக்கு ஜாதகமாக பயன்படுத்துறது, தர்மத்துக்கு எதிராக பயன்படுத்துவது, இதெல்லாம் பிரம்ம சாபத்துக்கு வழிவகுக்கும். சரிங்களா? அடுத்ததாக நம்ம கற்றுக்கிட்ட அந்த வித்தையை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்காமல் இருக்கிறது. சரிங்களா? அவங்க அடுத்தவங்க இதை தெரிஞ்சிக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக நம்ம யாருக்கும் சொல்லியே கொடுக்காம அந்த வித்தையை நம்மளோட அழிஞ்சு போகணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தாலும் இது பிரம்ம சாபத்துக்கு ஆளாகும். நமக்கு சொல்லிக் கொடுத்த குருவுக்கு நம்மளால் எந்த விதமான அவமானமும் ஏற்படாமல், எந்த வித களங்கமும் ஏற்படாமல் இருக்கிறது தான் இந்த சாபம் நம்மளை தாக்காமல் இருக்கும். சரிங்களா? அடுத்தல ஜாதக ரீதியாக பார்த்திங்கன்னா 5-9 குரு சனி சேர்க்கை இருந்துச்சுன்னா நம்ம ஜாதக ரீதியாக நமக்கு பிரம்ம சாபம் இருக்குது அப்படின்னு அர்த்தமாகும். சரிங்களா? இந்த சாபம் அவங்கள மட்டும் இல்லாமல் அவங்க வம்சத்தையும் தாக்கக்கூடிய அளவுக்கு சக்தி படைத்தது தான். சரிங்களா? அவங்க குடும்பத்தில் குழந்தைகள் படிக்காது, சொல் பேச்சு கேட்காமல் இருக்கும், இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்கும். இந்த சாபம் இருக்கக்கூடிய ஆளுக்கு படிப்பறிவோ அனுபவ அறிவோ சுத்தமாக வரவே வராது. அப்படி அவங்க மீறி ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டாலும், தொழில் முறையாக கற்றுக்கிட்டாலும் சரி, படிப்பு முறையில் கற்றுக்கிட்டாலும் சரி, தக்க சமயத்தில் அந்த இது உதவாமல் போயிடும். அவங்க கற்றுக்கிட்ட அந்த வித்தை அவங்களுக்கு தேவைப்படும் போது உதவாது. இதுதான் அதில் இருக்க பெரிய பிரச்சனை பிரம்ம சாபத்தில். சரிங்களா? இனிமேல் அந்த சாபத்துக்கு பரிகாரம் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஜென்மத்தில் நமக்கு கிடைச்சிருக்க குருவை நம்ம கண்டிப்பாக மதிக்கணும் ஃபஸ்ட்டு. சரிங்களா? அவர்கிட்ட கற்றுக்கிட்ட வித்தைகளை மற்றவங்களுக்கு நல்லபடியாக கற்றுக் கொடுக்கணும். இல்லைன்னா அந்த வித்தையை நல்ல காரியத்துக்காக பயன்படுத்தணும். சரிங்களா? படிப்பாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி. அதுக்கு அடுத்தால பரிகாரம், சாமி பரிகாரம்னு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அன்றைக்கி தட்சிணாமூர்த்தியை வழிபடணும். அப்படி தட்சிணாமூர்த்தியை வழிபட அவங்களுக்கு போக முடியல, இல்லை கோயில் பக்கத்தில் இல்லைன்னா குலதெய்வத்தை வழிபடலாம். சரிங்களா? இந்த ரெண்டுமே உங்களுக்கு குரு சாபங்கிற அந்த பிரம்ம சாபத்தை நீக்கக்கூடியது. சரிங்களா? அதேமாதிரி இந்த சாபத்தால் வேறு யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கார், ஒரே ஒருத்தர் இருக்கார் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு மாதிரி நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறாங்க. நம்ம இதிகாசங்கள்லையும் புராணங்கள்லையும் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார். அவரை வச்சு நீங்கள் இந்த சாபம் எவ்வளோ பவரானதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அவர் யாருன்னா, அவர் தான் நம்ம மகாபாரதத்தில் அதிகமாக பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கர்ணன், அங்கதேச அரசன் கர்ணன். அவருக்கு பிரம்ம சாபம் இருந்துச்சு. சரிங்களா? அவருக்கு அந்த சாபம் எப்படி ஏற்பட்டதுன்னா, அவரோட குருநாதர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மகாபாரதம் பார்க்காதவங்களுக்கு நான் சொல்கிறேன். அவரோட குருநாதர் தான் பரசுராமர். இறைவன் பேதம் பார்ப்பதில்லை. சரிங்களா? ஆனால் கர்ணன் அதை அறியாமல் பரசுராமர்கிட்ட தன்னுடைய உண்மையான அம்சத்தை பற்றி சொன்னால் எங்கேயும் கற்றுக் கொடுக்க மாட்டாரோ அப்படின்னு நினச்சி அவர் பயந்தார். ஆனால் உண்மையிலேயே அவர் பரசுராமர்கிட்ட உண்மையை சொல்லியிருந்தா அவர் அதுக்கேற்ற மாதிரி ஒரு குருட்டை அனுப்பியிருப்பார். ஏன் அவர் கற்றுக் கொடுக்க மாட்டார்னா, அவர் சபதம் போட்டிருந்தார். சரிங்களா? அதனால் அவர் கற்றுக் கொடுக்காமல் இருந்திருப்பார். தவிர மற்றபடி மற்ற மனிதர்களை மாதிரி அவனை அவமானப்படுத்தவோ, அச்சுறுத்தவோ, அசிங்கப்படுத்தவோ கண்டிப்பாக செய்திருக்க மாட்டார். ஏன்னா அவர் பகவான் பரசுராமர். ஆனால் அவரோட உண்மையான முகம் தெரியாத இந்த கர்ணன் என்ன பண்ணார்னா, தன்னோட சுயரூபத்தெல்லாம் மறைச்சி அவரிடம் பொய் சொல்லி அவர்கிட்ட வித்தைகளை எல்லாம் கற்றுக்கிட்டார். சரிங்களா? கற்றுக்கிட்ட வித்தையை அவரை போடுற கஷ்டப்பட்ட மக்களுக்கு சொல்லி கொடுத்தாரானா அது இல்லை. சரிங்களா? அவரை போல் கஷ்டப்பட்ட மக்களுக்கு அவர் சொல்லிக் கொடுக்கல. அதுக்கு மாறா தனக்கு சின்ன வயசில் ஏற்பட்ட அவமானத்துக்கு பழி தீர்த்துக்கிட்ட தான் அந்த வித்தையை நினச்சிக்கிட்டார். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன செஞ்சார்னா, அதர்மத்தை காத்துனார். அதாவது நான் ஃபஸ்ட்டு மட்டும் சொல்கிறேன், கற்றுக்கிட்ட விதையை தவறான வழியில் பயன்படுத்தக்கூடாது. ஆனால் இவரது சாக்கடைன்னு தெரிஞ்சும் செந்தாமரையாக அங்கு மலர்ந்து நின்றார். துரியனை காப்பதற்கு தன்னுடைய சக்திகளை பயன்படுத்தினார். இதனால் என்ன ஆச்சுன்னா, அவருக்கு சாபம் வந்துடுச்சு. சரிங்களா? இதை பரசுராமரும் சொல்லி தான் அனுப்பியிருப்பார். அவர் சாபம் கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் சாபம் இல்லை. பரசுராமர் கர்ணனுக்கு சாபம் வழங்கலை. அவர் உண்மையை சொன்னார். பொய் சொல்லி கற்றுக்கிட்ட வித்தை தக்க சமயத்தில் உதவாது கர்ணா அப்படின்னு சொன்னார். அது சாபம் இல்லை, பொது விதியே தான். யாராக இருந்தாலும் பொய் சொல்லி கற்றுக்கிட்டு குருவை ஏமாற்றி கற்றுக்கிட்ட வித்தை தக்க சமயத்தில் உதவாது. இதுதான் அவர் சொல்லியிருப்பார். சரிங்களா? அதே போல் கர்ணனுக்கும் என்னாகும், போர் சமயத்தில்
அர்ஜுனோட மோதும் போது அந்த இக்கட்டான நிலைமையில் அவனோட சக்திகள் அனைத்தும் மறந்து போயிருக்கும், அவனோட ஞானம் அவனை கைவிட்டிருக்கும். சரிங்களா? இதான் அவனோட பிரம்மசாபத்தால் என்னாச்சுன்னா, அவன் கற்றுக்கிட்ட எந்த வித்தையும், பொய் சொல்லி கற்றுக்கிட்ட எந்த வித்தையும், மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்காத எந்த வித்தையும், அதர்மத்தை ரசித்து நின்ற எந்த வித்தையும் அவனுக்கு கை கொடுக்கலை. அதனால் என்னாச்சு, போர்க்களத்தில் மடிஞ்சு விட வேண்டியதாக ஆகிப்போச்சு. சரிங்களா? எவ்வளோ தான் வித்தைகள் தெரிஞ்சு எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தாலும் அந்த ஒரு பிரம்ம சாபம் அப்படிங்கிற ஒரு சாபத்தால் அவனோட வித்தைகள் அவனுக்கு கை கொடுக்கல. இந்த மாதிரி சாபம் இந்த மாதிரி கலியுகத்தில் எப்படி வேலை செய்யணும், இப்போ படித்து நம்ம ஏதாவது வேலையில் இருக்கலாம், இல்லை ஏதாவது தொழிலில் இருக்கலாம், அது ஆபத்து நேரத்தில் நமக்கு மறந்து போகும். சரிங்களா? அது கை கொடுக்காது. ஒரு பதவி உயர்வுக்கு தேவைப்படாமல் கை கொடுக்காது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு டிரைவர் வேலையை எடுத்துக்கிட்டிங்கனாலும் என்ன தான் பெரிய டிரைவராக இருந்தாலும் அந்த பிரம்மசாபம் இருந்தால் கண்டிப்பாக அந்த விபத்து நடக்கிற நேரத்தில் நமக்கு அது கை கொடுக்காது. நம்ம தப்பாக தான் நம்ம எல்லாமே பண்ணுவோம். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு எந்த சாபம் வாங்காமல் இருக்கிறது தான் நல்லது. இறைவனை துதிங்க, நல்லதே நடக்கும். சரிங்களா? இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. சர்வம் முருகார்ப்பணம்.